Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் பார்க்க போறோம். சோ ஒரே வீடியோல நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. சோ நம்ம புக்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒரே தொகுப்பா கொண்டு வந்து ஒரே வீடியோவா பார்க்க போறோம். இதே போல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நூல் மற்றும் நூலாசிரியர்களை கம்ப்ளீட் பண்ணி ஒரே வீடியோவா கொடுத்திருப்போம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்க்க இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதே போல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே உள்ள தினங்கள் மற்றும் ஆண்டுகள் எல்லாத்தையுமே ஒரே வீடியோல கொண்டு வந்து நாம வீடியோ போட்டிருப்போம். ஓகேவா? அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதே போல குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் 1 and 2 வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான வீடியோ நீங்க பார்க்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணாத இருக்கவங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மேற்கோள்கள் பார்க்க போறோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது பாரதியார் சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். பாரதியார் சொல்லியிருக்காரு. தமிழின் கிளவியும் அதனோரற்றே. இந்த தொடர் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல உள்ள வஞ்சிகாண்டத்துல இருக்கு. இது ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டத்துல இருக்கு. வேலியை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே மேக்சிமம் அது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருக்கும். நீங்க எந்த சிலப்பதிகார வரியை வந்து மேக்சிமம் எடுத்து பாருங்க, வேலியை அப்படின்னு வந்திருந்ததுன்னா அது சிலப்பதிகாரத்துக்கு உரியதா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை போற்றக்கூடிய மலை, ஞாயிறு இந்த மாதிரி போற்றக்கூடியதா வந்திருந்தாலும் அது சிலப்பதிகாரம் தான். ஓகேவா? அடுத்து தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இது யாருடைய தொடர் அப்படின்னா கவிஞர் காசி ஆனந்தன். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இது கவிஞர் அறிவுமணியோடது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இது ஔவையாருடையது. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு இந்த வரி. ஓகேவா? அப்ப தொல்காப்பியம்னா தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. 10 கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். நற்றிணையில இடம் பெற்றிருக்கு. இந்த இடத்துல நரம்பு அப்படின்னு வந்துச்சுன்னா அது நற்றிணை. இதுவே வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தியை பத்தி சொல்லியிருந்ததுன்னா அது 10. ஓகேவா? நரம்பு நற்றிணை. அடுத்து திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது திருவள்ளுவ மாலையில இந்த தொடர் இடம்பெற்றிருக்கு. இந்த தொடர் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கபிலர் திருவள்ளுவ மாலையில சொல்லியிருக்காரு. அடுத்து நாராய் நாராய் செங்கால் நாராய் தென் திசை குமரியடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். இது சத்திமுத்து புலவர். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இது யாருடைய தொடர்னா மகாகவி பாரதியார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு, வேற்று நாடு ஆகா தமவே ஆம், ஆயினால் ஆற்று உணா வேண்டுவது இல். இந்த தொடர் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழமொழி 400. இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் இது வந்து பாத்தீங்கன்னா பழமொழி 400ல மட்டும்தான் வரும். ஓகேவா? அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த தொடர் நன்னூல்ல இடம்பெற்றிருக்கு. ஊக்கம் அது கைவிடில். இது ஆத்திச்சூடில ஔவையார் சொன்னது. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராத்தியர் தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது பாரதியாருடையது. ஓகேவா? இதுல
இந்த வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், இந்த தொடர் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமனர் போகலும், இத்தொடர் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா நற்றிணை. அதே போல என்ன பண்ணிருக்காங்க, நெல்லுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, உப்பை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பண்டமாற்று வணிகம். அடுத்து பாலோடு வந்து கூலோடு பெயரும், குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? கரி அப்படின்னா அகநானூறு, இங்க கா வருது இல்லையா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே பாலோடு வந்து கூலோடு பெயரும், இங்க கூ வருது இல்லையா, சோ குறுந்தொகை. அடுத்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், பட்டினப்பாலை, வணிகர்களுடைய நேர்மையை பத்தி சொல்லக்கூடிய நூல் இந்த பட்டினப்பாலை. அந்த செய்தியை தான் இந்த வரியில கொடுத்திருக்கு, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது, இந்த தொடர் பட்டினப்பாலையில இடம்பெற்றிருக்கு. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின், இந்த வணிகர்களை பத்தி திருக்குறள்ல இந்த தொடர் சொல்லப்பட்டிருக்கு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு போல் கோடாமை சான்றோர்க்கு அணி, திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசருக்கு அணிவு காண்போம் அப்படின்னு சொன்னது புலவர் ஆ முத்தரையனார். இவர் ஒரு மலேசிய கவிஞர். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே, இத்தொடர் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னை தெரசா. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம், உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்னா கைலா சத்யார்த்தி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, இது கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல உள்ள மேற்கோள்கள் பார்க்கலாம். தொடரும் தொடர்பறிதலும் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல பார்க்கக்கூடியது எல்லாமே இதுதான், எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு இந்த தொடர் யாருடையது அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், இது யாருடையது அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும், இந்த தொடர் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா நன்னூல். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள வெற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடையெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இதுதான் மேக்சிமம் ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொடர். ஓகேவா? அடுத்து நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா பாரதியார். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது, இது கலாப்ரியாவோடது. அணுவை துளைத்து ஏழ்குடலை புகட்டி குறுக தரித்த குரல், இது ஔவையாருடையது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல், இது ஒரு திருக்குறள், திருவள்ளுவர் தானே அப்படின்னு கேட்க கூடாது. இந்த குறளை ஔவையார் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, இது திருக்குறள்ல இருக்கு. உலகு கிளர்ந்தென உருகிலு வங்கம், அகநானூறு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சொல்லியிருப்பாரு. அடுத்து அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம், இடம்பெற்ற நூல் 1810. முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல், விடை தொல்காப்பியம். தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு தமிழ்ல கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான். ஸோ முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி கடலை சொல்லியிருக்கும். அடுத்து களஞ்சை கம்மியர் வருகென கூஇ,
இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மணிமேகலை காதை 25. அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருகு. இது புறப்பாடல். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வெண்ணி குயத்தியார் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து. இந்த வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. வெள்ளத்தான் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. இது தனிப்பாடல் திரட்டில இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குனுள் கற்றோரோடு ஏனையவர். இது திருவள்ளுவர். நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இதுவும் வள்ளுவர் திருக்குறள் இடம்பெற்றதுதான். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கட்டுவோம் சொன்னவர் பாரதியார். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இது நெடுநல் வாடை. ஓகேவா? நெடுநாளா வாடை அடிக்கிறது கடுப்பை ஏத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புனையா ஓவியம் புறம் போந்தன அப்படின்னா மணிமேகலை. ஓகேவா? வெளியே அடிக்கக்கூடிய சவுண்டு, அதாவது புறம் அப்படின்னா வெளியே அடிக்கக்கூடிய மணி சவுண்டு போதும் போதும் கேட்க முடியல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு. அதாவது ஓவிய கலையை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்ற செய்தி பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு. அந்த எழுத்து நிலை மண்டபத்துல இருக்கு இல்லையா, அந்த ஓவியத்தை பத்தி இப்ப தெரியாதவங்க வந்து ஒருத்தர்கிட்ட கேட்கறாங்க. அதுல யாருக்கு அந்த தகவல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதை வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. சோ அந்த செய்தி பரிபாடல் நூல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஒன்றாக முன்றிலோ இல். இது முன்றுரை அரையனார் பழமொழி நானூறுல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதே போல இங்கேயும் இல் அப்படின்னு வருது இல்லையா. சோ இந்த இல் அப்படிங்கிறது மேக்சிமம் பழமொழி நானூறுல முடியும். ஓகேவா? அடுத்து மாடு கட்டி போரடித்தால் மாளாத செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது ஒரு நாட்டுப்புற பாடல். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. இது திருஞான சம்பந்தருடையது. தன்பொருணை புனல் நாடு. இத்தொடர் யாருக்குரியதுன்னா சேக்கிலார். பொதியிலாயினும் இமயமாயினும் பதியிலு அறியா பழங்குடி. இத்தொடர் யாருடையதுன்னா இளங்கோவடிகள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இது திரிக்குட ராசப்ப கவிராயருடையது. முத்துப்படு பரப்பீர் கொற்கை முன்றுரை. இது நற்றிணையில இடம்பெற்றிருக்கு இத்தொடர். அடுத்து கொற்கையில் பெருந்துரை முத்து. இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அகநானூறு. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியூரை செல்வர் தாமே. இது திருஞான சம்பந்தருடையது. பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தேன் நாமும் இருந்தென்ன நாவலருக்கு. இது நமச்சிவாய புலைவர் வந்து சொல்லியிருக்காரு. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு அழகிய சொக்கநாத புலவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து நுண்துளி தூங்கும் குற்றாலம். இத்தொடர் யாருடையதுன்னா திருஞான சம்பந்தருக்குரியது. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இது யாருடையது அப்படின்னா மாணிக்க வாசகருடையது. கைலையிலும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பசி அகிலம் எங்கும் தேடும் தூங்கர்திரி கூடமலை எங்கள் மலை அம்மே. இது திரிக்கூட ராசப்ப கவிராயருடையது. குற்றால குறவஞ்சி நூல்ல இடம்பெற்றிருக்கு இந்த தொடர். ஓகேவா? அடுத்து பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தே இத்தூரம். இது நாட்டுப்புற பாடல். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேன் எனினே துப்புன பலவே. இது புறநானூறு நூல்ல இடம்பெற்றிருக்கு. ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இது திருக்குறள். அடுத்து பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். இது திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து 8ஆம் வகுப்பு பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய மேற்கோள்கள். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. இது து அரங்கன் வந்து சொல்லியிருக்காரு செந்தமிழ் அந்தாதியில. அடுத்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே
தொல்காப்பியர். அடுத்து நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே அப்படின்னு தொல்காப்பியத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், இது திருக்குறள். வேர்பாடு தலைப்பாடு மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாரே, இது சித்தர்கள் சொன்ன கூற்று. அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி, திருக்குறள். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதீன், இது நாலடியார்ல இது தொடர் இடம் பெற்றிருக்கு. அடுத்து இளமையில் கல், இது முதுமொழி. ஓகேவா? சரி, இது நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிட்ட தொடர் வகையில கேட்குறாங்க. இளமையில் கல் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னா இது ஒரு கட்டாய தொடர். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டளை தொடர். நம்மள ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இது ஒரு கட்டளை தொடர். ஓகேவா? அடுத்து ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதெனும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா குலோத்துங்கன். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு, இது திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால், இது தொடர் இடம்பெற்ற நூல்னா புறநானூறு. தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார், சம்பந்தர் தேவாரத்துல சொல்லியிருக்கார். ஓகேவா? அடுத்து குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், திருக்குறள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானாய் பாடேலோர் எம்பாவாய், இது திருப்பாவையில இடம்பெற்றிருக்கு. சங்க பற்றிய செய்தி திருப்பாவையில் இடம்பெற்றிருக்கு. லாஸ்டா பாவாய் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து சங்க பற்றியே சங்கோடு தாரை காலம் தலங்கொலி முழங்கி பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி அப்படின்னு பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ், இது என்னூல் இடம்பெற்றிருக்குன்னா நாச்சியார் திருமொழி. கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பலம், இது புறநானூறு. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொன்ன நூல் நன்னூல். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது பழமொழி. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு, தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும், இது தொல்காப்பியத்தில் இத்தொடர் இடம்பெற்றிருக்கு. மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனை மரக்குந்து கலந்தத்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து, இவரை இடம்பெற்ற நூல் புறநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லி ரோவென சேரிதொரும் நுவலும், இது அகநானூறு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லியவர் யாருன்னா எம்.ஜி. ராமச்சந்திரன். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொன்னது எம்.ஜி. ராமச்சந்திரன். சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எம்மகத்தனையே, இது சொன்னது ஔவையார். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து, இதுவுமே ஔவையார். இதுவரைக்கும் 8ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 9ஆம் வகுப்புக்கான மேற்கோள்கள் பார்க்கலாம். இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும், பிங்கள நிகண்டு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் பாரதியார். விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், கவிஞர் வாலி. தருவாய் நிழல்தான் தருவாய் நிதம் என் வருவாய் என நீ வருவாய், கவிஞர் வாலி. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில், இது யாருடையதுன்னா மா இல தங்கப்பா. அடுத்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், இது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற தொடர். அடுத்து நீரின்றி அமையாது உலகு, திருவள்ளுவர். மணி நீரும் மன்னனும் மலையும் அணிநிரல் காடும் உடையது அரண், இது திருக்குறள்ல இருக்கு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, புறநானூறு. குள்ள குளிர குழைந்து நீராடி, ஆண்டாள். அடுத்து வானகவே இனி வெயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ
வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் புனைந்திழைந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த நாளமும் பொய்தானோ அப்படின்னு சொன்னது பாரதியார். ஓகேவா? இது வரைக்கும் இது வந்து எக்ஸாம்ல கேட்டதில்ல, இருந்தாலும் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்றதுனால சொல்லியாச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்து, குளம் தொட்டு கோடு பதித்து வலிச்சீத்து உளம் தொட்டு ஒழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவைன் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இது சிறுபஞ்ச மூலத்துல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுவும் எது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா, குளம் தொட்டு கோடு பதித்து இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, புறநானூறு. அடுத்து, 9 நாளை உடுப்பவை இரண்டே, புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது புறநானூறு. ஓகேவா? கணியன் பூங்குன்றனாரோடது நம்மளோட ஐநா சபையில இருக்கு. ஓகேவா? மோடிஜி வந்து பேசும்போது நிறைய டைம் பார்த்திருப்பீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அவருக்கு தமிழ்ல வரக்கூடிய ஒரு வார்த்தைனா இதாதான் இருக்கும் மேக்சிமம். அடுத்து, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, புறநானூறு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 9th புக்லயும் 10th புக்லயும் புறநானூறு தொடர் அதிகமாவே இடம்பெற்று இருக்கும். அடுத்து, உற்றுள்ளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிறை முனியாது கற்றல் நன்றே, இது புறநானூறு. அடுத்து, வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம், இது யூமா வாசிகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், கவிமணி. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்த மறுப்பு கலங்கினர் பலர், இது கலித்தொகையில முல்லைக்களி. ஓகேவா? ஏறு தழுவுதலை பற்றி சொல்லியிருக்கும். அடுத்து, நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறி ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்ப்பவையாய் துலங்கியுமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன, இது கலித்தொகையில இடம்பெற்றிருக்கு. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில். இத்தொடர் இடம்பெற்ற நூல்னா மணிமேகலை. அறிவை விரிவு செய், பாவேந்தர். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம், இது சிலப்பதிகாரம். அடுத்து, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன், இது மணிமேகலையில இத்தொடர் இடம்பெற்றிருக்கு. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே, இது திருவாசகம். பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம், கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகர படலத்துல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்து, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே, இது பவனந்தி முனிவர் நன்னூல்ல இடம்பெற்றிருக்கு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானவூர்த்தி, புறநானூறு. அந்திர தார்மைய நே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெற்றித்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்த்தியி எற்றுமீன் வென்றான், இது சீவக சிந்தாமணியில இருக்கு, நாமகள் இளம்பகத்துல. ஓகேவா? எந்த இளம்பகம் அப்படின்னா நாமகள் இளம்பகம். ஓகேவா? இதுல எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்தர தார்மைய நேன ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன், இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது கீழே இது வரைக்கும் கேட்டதில்ல. அடுத்து, பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர்ச்சிலிருக்கும் சிங்கமே வானவீதி திகுதிக என எரிக்கும், இது பாரதிதாசன் வந்து சொன்ன ஒரு கூற்று. ஓகேவா? அடுத்து, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், இது மகாகவி பாரதியார். பாரின் அப்படின்னா என்னது? பார் அப்படின்னா உலகம். அடுத்து, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, இது கவிமணியோட தொடர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது, இது யாருடையதுன்னா பாவேந்தர். இந்த 3 இதுவும் பார்த்தோம் இல்லையா? இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், இது பாரதியாருடையது. இது 3மே பெண்கள் ரிலேட்டடானது. ஸோ இது 3ல இருந்து ஏதோ ஒரு இது கண்டிப்பா ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கு இது வரைக்கும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, இது கவிமணியுடையது. பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது, இது பாவேந்தர் பாரதிதாசனுடையது. அடுத்து,
கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்ப தொழிற்கு உரு பாவன. இது திவாகர நிகண்டு. ஓகேவா? அடுத்தது எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உணையும் நீயே. இது பாவேந்தர் பாரதிதாசன். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும். இது மதுரை காஞ்சி. அடுத்து வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே. இது வாணிதாசன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும். இது பாரதிதாசன். ஓகேவா? அடுத்து வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கொரு முறை விசேஷமாய் நடக்கும் அப்படின்னு நான் முத்துக்குமார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுல வந்துட்டு ஒரு அந்த பையனுக்காக சொன்ன கதை தான் அது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கொரு முறை விசேஷமாய் நடக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இது தொடரலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காரு, ஒரு கருத்து. இருத்தலெனும் சமுத்திரம் அந்த பேருருளில் இருந்த வந்தது மெய்மையினும் இந்த ரத்தினம் அப்படின்னு சொன்னது உமர் கயாம். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. இதுவும் உமர் கயாம். திங்கள் முடி சுடுமாலை தென்றல் வினை யாடுமலை தங்கு புயல் சூளுமலை தமிழ் முனிவன் வாழுமலை. இது குமரகுருபரர் சொல்லியிருக்காரு. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். புறநானூர்ல கணியன் பூங்குன்றனார். பூட்கையில்லோன் யாக்கை போல. புறநானூறு. அடுத்து படுதிரை வையம் பாத்திய பண்பே. தொல்காப்பியம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயாளன். இது புறநானூறு. இமயத்துக்கு கோடு உயர்ந்தன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்த்தல் தவத்தலையே. இது புறநானூறு. அடுத்து இமய தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாலிய பலவே. புறநானூறு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. திருக்குறள். உள்ளுவதையெல்லாம் உயர் உள்ளல். திருக்குறள். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். அமுதோன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். நா. முத்துக்குமார். வெட்டுங்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. இது ஜப்பானிய கவிஞர் பாசோ சொல்லியிருக்காரு. அடுத்து வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் அப்படின்னு சொன்னது பல பட்டடை சொக்கநாத புலவர். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். இது வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது வரைக்கும் 9ஆம் வகுப்பு கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்ப 10ஆம் வகுப்பு தமிழுக்கான மேற்கோள்கள் பார்க்க போறோம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க. சச்சிதானந்தன். நாடு மொழியும் நமதிரு கண்கள். இத்தொடர் யாருடையதுன்னா மகாகவி பாரதியார். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும். இது தண்டி சொல்லியிருக்காரு. அடுத்து களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஓகேவா? இது திருக்குறள் எடுத்துக்காட்டு ஓமையணிக்கு சொல்லப்பட்ட குறள். அடுத்து புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொன்னது வ. ராமசாமி. அவருடைய நூலான மலையும் புயலும்ல சொல்லியிருக்காரு. அடுத்து ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்டுற போலவும் சொல்லியாங்கு அமையும். தொல்காப்பியர். அடுத்தது வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்த தோன்றும் அப்படின்னு சொன்னது சிலப்பதிகாரத்துல காடுகான் காதையில. அடுத்து ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு.
மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து தனிப்பாடல் திரட்டல சுந்தர கவிராயர் சொல்லியிருக்காரு. அடுத்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தேன் புருவேமாம் அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிக விநாயகனார். தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விலங்குன திகழ்ந்தேன் மொழியே, இது சொன்னது கா. நமச்சிவாயர். வாய் வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம், இது பிற்கால அவையார் சொன்னது. வண்டொடு புக்க மணவாய் தென்றல், இது சிலப்பதிகாரம். ஓகேவா, இது இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இளங்கோவடிகள் தான். அடுத்து நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே, பழம்பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருக்காரு. எந்த நூல் அப்படின்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துதுல. அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருகு கலியல் யானை கரிகால் வளவர், புறநானூறு வெண்ணி குயத்தியார். வலிமிகின் வலி இல்லை, வலிமிகின் வலி இல்லைன்னா என்னது, காற்று அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுக்கு வலியே கிடையாது அது அப்படின்னு சொல்லி ஐயூர் முடவனார் புறநானூர்ல சொல்லியிருக்காரு. கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு புறநானூர்ல மதுரை இளநாகனார் சொல்லியிருக்காரு. அடுத்து மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் அப்படின்னு இந்த பாடல் யாருடையதுன்னா தேவக்கோட்டை வாமூர்த்தி. அடுத்து திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட, இது பாரதியார். பாட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இது பாரதியாருடையது. அடுத்து பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி, அகநானூறு. கொல்லிமலையை பத்தி சொல்லியிருக்காங்க, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது இல்லையா. ஸோ அதை பத்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா அகநானூர்ல. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, இது ஒரு திரைப்பட பாடல் தான். யாருடையது அப்படின்னா கண்ணதாசன். திரைப்பட பாடல்னா கண்ணதாசன் பாடியதுக்கு அப்புறம் அது திரைப்பட பாடலாவே வந்துருச்சு. ஓகேவா, கேட்டிருப்பீங்க மலர்ந்தும் மலராத அப்படின்னு. அடுத்து வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய், இது அப்துல் ரகுமான். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர். மோப்ப குலையும் அனிச்சம் திருக்குறள். அடுத்து தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம். அடுத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே, இது கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல, இது கலிங்கத்து பரணி. அடுத்து உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவ தாயினும் இனிதி என தமியர் உண்டலும் இளரே, இது புறநானூர்ல இருக்கு. ஓகேவா, இது. அடுத்து அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும், இச்செய்தி இடம்பெற்ற நூல் நற்றிணை. அடுத்து காலின் 7 அடி பின் சென்று பொருணர் ஆற்றுப்படை, அதாவது இந்த செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்க கிளம்பும் போது அவங்கள 7 அடி பின் சென்று அனுப்பி வைப்பாங்க, கூடவே பின்னாடி போவாங்க, அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கங்கிற செய்தி தான் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல், இது புறநானூறு. அடுத்து நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பலவால் வைத்தனன் இன்று கருங்கோட்டு சீரியால் பணையம், புறநானூறு. வந்த விருந்தினருக்கு உணவளிக்கிறதுக்கு இது இல்லாதனால சீரியால போய் தலைவன் பணையம் வச்சான் அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு, இது அம்சப்பிரியா. அடுத்து பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ, இத்தொடர் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னது ஔவையார் கொன்றை வேந்தன்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திருமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டானர், இது எல்லா உலகும் பெரும் அப்படின்னு சொன்னது ஔவையார். ஓகேவா, வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் இந்த தொடர் தான் கேட்டிருக்காங்க. இது கீழவெல்லாம் கேட்டது கிடையாது. ஸோ அந்த மேல இருக்க லைனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வரகரிசி சோறும் வளந்துணங்காய் வாட்டும், இது தொடர் யாருடையதுன்னா ஔவையார். அடுத்து
இட்டதோர் தாமரை பூ இதழ் விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இது பாரதிதாசன். அடுத்து ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. இது விவேக சிந்தாமணி. ஓகேவா. அடுத்து கரங்கு இசை விளவின் உறந்தை அகநானூறு. அடுத்து கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிழ்க்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். இது காலமேக புலவருடையது. அடுத்தது உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். இது அறிவுமதியோடது. அடுத்து அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியும். இது மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொன்னது. அடுத்து கடும் பகட்டு யானை நெடுந்தோர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை அகநானூறு. ஓகேவா. மேக்சிமம் இந்த ஊரை பத்தி சொல்றது எல்லாமே அகநானூர்ல இருக்கும். கத்தும் குயிலோசை சற்றே காதிர் பட வேண்டும். இத்தொடர் யாருடையதுன்னா பாரதியார். முகந்தெரியா நபரிடையே இனம் புரியா உறவு முறை அப்படின்னு சொல்லி இலங்கை தமிழ் கவிஞராக இருக்கக்கூடிய டெபோரா பர்னாந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறிப்படைத்தோம். இது பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமேலம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இது பாரதியார் உடையது. அடுத்து காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும். இது குலோத்துங்கன். சென்றிடுவீர் எட்டத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னது பாரதியார். மாசர வசித்த பார்ப்பது வல்பின். இது புறநானூறு. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை ஐங்குறுநூறு. அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். இது நன்னூல். ஓகேவா. அறிவினா அறியாவினா இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கிறது தான் நன்னூல். அறிவினா அறியாவினா ஐயவினா கொளல் வினா கொடைவினா ஏவல் வினா இந்த 6 பற்றியும் நன்னூல் செய்தியில் ஒரே லைனில் சொல்லிட்டாங்க. அறிவு அறியாவை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார். ஓகேவா. இலக்கணத்தில் மேக்சிமம் வரக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா நன்னூலும் தொல்காப்பியமும் இருக்கும். அடுத்து சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப்ப அப்படின்னு நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் சீவக சிந்தாமணி. மற்றைய நோக்காது அடிதொரும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அக்தியாற்று புனலை நன்னூல். அடுத்து ஆழத்து மேல குவளை குளத்துல வாலி நெடிய குரங்கு. இது மயிலைநாதரோட உரை. அடுத்து யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே. இது நன்னூல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே வெற்றி வேர்க்கை நூல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இது பாரதியார். இதுல இந்த லைன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னா பாரதியார். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டூர பண்ணினால் நீதி நூல் திரட்டையே. இது பாரதிதாசனுடையது. நீரற வரியா கரகத்து புறநானூறு. தகதக தகதக தந்தத்த தந்தக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்ட மும்பெருக. இது அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்லியிருப்பாரு. அடுத்து ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா. இது பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அந்த பெருமையை தன்னை சொல்லிக்கிறதும் பாரதியார் தான். அடுத்து ஓங்கியிரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இந்த நூல் இந்த செய்தி எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல ஊர்கான் காதையில இடம்பெற்றிருக்கு. அடுத்து வெறுவான வெளி மீது முகில் வந்து சூழும் வெறிகொண்ட புயல் நின்று கரகங்கள் ஆடும். இது மகாகவி. ஓகேவா. அடுத்து சிந்தாமணியாய் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணிமே கலை புனைந்தான் நந்தா வளையா பதித்தருவான் வாசவனு கீந்தான் திளையாத குண்டல கேசிக்கும். இது திருத்தணிக்கை உலா. ஓகேவா.
அடுத்து ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம். இது கவி காமு ஷெரீப். அடுத்து இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் அல்லன். இது முடமோசியார் புறநானூறுல சொல்லியிருக்காரு. அடுத்து நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. இச்செய்தி இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. அடுத்து செம்மை சான்ற காவிதி மாக்கள். இது மாங்குடி மருதனார். அறம் அற கண்ட நெறிமான் அவயம். இத்தொடர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். இது புறநானூர்ல ஆவூர் மூலங்கிழார் கூறியது. செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. புறநானூர்ல நக்கீரர் சொல்லியிருக்காரு. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன். இது கலித்தொகையில நல்லந்துவனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்க நஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இது நற்றிணையில நல்வேட்டனார் சொல்லியிருக்காரு. நதியின் பிழையன்று நரும் புனலின்மை அன்றே. இது கம்பர். அடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. இது கண்ணதாசன். அடுத்து கூறுவேல் குவையிய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே. இது புறநானூறு. கவினன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். இது கண்ணதாசன். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி. இது நாணர்காடன். அடுத்து விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும். இது புதுவை தமிழ் நெஞ்சன். கோடையிலே இலைப்பாற்றி கொல்லும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே. இது வள்ளலார். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இது ஜெயகாந்தன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி சொல்லியது. அடுத்து ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்தி அரசு பட அமர் வழக்கி. இது மதுரை காஞ்சி. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். சிலப்பதிகாரம். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். இது தண்டி அலங்காரம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக மேற்கோள்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே போல் நூல் மற்றும் நூலாசிரியர்கள் தினம் மற்றும் ஆண்டுகளுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதே போல் ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டோட்டல் இயர்ஸுமே ஒரே வீடியோவில் போட்டிருப்போம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணாத இருக்கவங்களும் கீழே லிங்க் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.